நாம் எங்காவது பேசும் பொழுது இப்படி இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறோம், கருத்து கூறுகிறோம். சில பேர் பேசும் பொழுது நான் பேசுவதை கேளுங்கள் என்பதைப் போல சொல்லுவார்கள். வேறு சிலரோ ஐயோ நான் பேசுகிறேனே மற்றவர்கள் கேட்பார்களா என்றெல்லாம் இருப்பார்கள். இதை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் நம்பிக்கை துணிக்க பதில் கூறுவது எப்படி? நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், நம்பிக்கையோடு பதிலை கூறுவது எப்படி? சிலர் பேச்சை தொடங்க முன்பு காலி வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள், எம்டி வேர்ட்ஸ், வந்தேனா என்றெல்லாம். இதெல்லாம் தேவையே இல்லை. மாறாக அழித்துவிட்டு கவனம் சேர்த்து அமைதி காத்து தொடங்கும் எந்த பேச்சும் கவனிக்கப்படும். இல்லை என்றால் ஏதோ சொல்கிறார் என்று விட்டு விடுவார்கள். உங்கள் பாணி அந்த சர்க்கரையை கொடு என்று இருக்க வேண்டுமே தவிர, அவ்வளவு அந்யோன்யமாக இருக்க வேண்டுமே தவிர, அதை எடுத்து கொடு என்று சொன்னால் ஒரு எரிச்சல் வரும் அல்லவா? முதல் தடவையாக நீங்கள் அதை கிளப்பக்கூடாது. நாளை நீங்கள் கேட்கும் பாணி தொடர்பான உண்மையான கருத்துக்கள் உங்களை வந்து சேரும் என்பது மற்றவர்களின் நம்பிக்கையையும் கூட்டும். மற்றவர்கள் கேட்கிறார்கள் என்பதில் உங்கள் நம்பிக்கையையும் கூட்டும். உப்பு சப்பில்லாத வார்த்தைகளை தொலைத்துவிட்டு சாதாரண துணியில் அனைத்தும் கிடைக்கும் என்ற துணியில் கூறும் பதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களிடம் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். அதை போல பேசும் பொழுது ஆஹா என்று இருக்கும், இல்லையே ஐயையோ என்று போய்விடும். பேசும்போது சிறிது இடைவெளி விட்டு உங்களின் நம்பிக்கைகளை கூட்டிக் கொள்ளுங்கள். சிலர் மூச்சு விடாமல் பேசுவார்கள். சாதாரணமாக பேசினாலும் கூட்டங்களில் பேசினாலும் நமக்கு தேவை நம்முடைய கருத்து அவர்களுக்கு சென்று சேர்கிறதா என்பதுதானே தவிர, நான் மூச்சு விடாமல் பேசுகிறேனா, அவ்வளவு விரைவாக பேசுகிறானா என்பது அல்ல. அப்படி எந்த கேள்வியையும் நீங்கள் உள்வாங்கி கால இடைவெளி விட்டு பிறகு பதில் கூறினீர்கள் என்று சொன்னால் யோசித்து சொல்லுகிறார்கள் போல் இருக்கிறது. உண்மை இல்லாமல் இருந்தால் கூட உண்மையாகவே இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? அந்த நம்பிக்கையை நீங்கள் விதைக்க வேண்டும். வார்த்தைகளை விட உடல் மொழி அதிகமாக இருக்கும் பொழுது தேவையற்ற குழப்பங்கள் தான் விடையாகும். சிலர் கையை காலை ஆட்டுவார்கள், கண்ணின் பிடிப்பை மூஞ்சி முகத்தை இப்படி பார்த்து அப்படி அதெல்லாம் தேவையில்லை. நளினத்தோடு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வெளிப்படுத்தினால் அது பெரிய வார்த்தை கூட்டங்களாக சேரும் பொழுது உங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். நேரமும் இணைப்பும் கிடைக்கிறது என்பதற்காக பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. குழு கூட்டமாக இருந்தால்